வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் கைகூடும். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் மதியத்திலிருந்து எந்த கோபதாபமும் வேண்டாம். அவர்கள் யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்ளுங்கள். வெளியூர் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். இளம் வயதை சார்ந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு அனுகூலமும் ஆச்சரியத்தக்க நல்ல செய்தியும் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பதட்டமில்லாமல் முன்னேறுவது. வார்த்தைகளில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம். தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபார ரீதியாக முன்னேற்றம், படிப்பு ரீதியாக அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக ரிஷபத்துக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் சில மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிடைக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். மதியம் வரை ஒரு மாதிரி அளப்பறையாக இருக்கும். எதற்காக இந்த செலவு வந்தது என்று சிந்திக்கிறது கூட தெரியாது. ஆனால் செலவுகளை மாற்றி மாற்றி வரும். திடீரென்று சிலருக்கு புது கடன்கள் கூட ஏற்படலாம். என்னடா வாழ்க்கை என்று நொந்து கொண்டு கூட போகலாம். ஆனால் பதட்டங்கள் படிப்படியாக குறையும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உண்டான ஆலோசனைகள் எல்லாம் மதியத்திலிருந்து ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக மேலதிகாரிகளிடத்தில் சரண்டர் ஆகிவிட்டு உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். விரயங்களை அதிகமாக பார்க்கின்ற சமயத்தில் மனதில் வேதனைகள் காணப்படும். நம்மளுடைய வார்த்தைகளாலோ நம்மளுடைய செய்கைகளாலோ தான் நமக்கு இந்த பாதிப்பு என்று நீங்களாகவே புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். எந்தெந்த தெய்வத்தை கும்பிடுவது என்று தெரியாத ரகசிக்காரர்கள் சிம்மம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம். அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம், ஏற்றமும் அனுகூலங்களும் காணப்படும். வெளியிடத்தில் நல்ல பேர் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் கன்னி வரும். குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. குடும்பத்தில் சிறிய கோபதாபம் மொத்த சிக்கலையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக மதியம் 12 மணியிலிருந்து எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் உங்களை முழுவதுமாக நம்பக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். மதியம் 12:22 வரை சந்திராஷ்டமம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் சிறிது அடக்கி வாசித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், படிப்பாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு விதமான மன அழுத்தங்கள் காணப்படும். இந்த மன அழுத்தம் கோபதாபத்தில் வெடிக்க வைக்கும். பிறகு வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. மதியம் 12:23 சந்திராஷ்டம். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடன் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படலாம். சிறிது கவனம்.
குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய பாதுகாப்பே உங்களுக்கு முக்கியம். அவர்கள் வருத்தப்பட வச்சு உங்களுக்கு என்ன வரப்போகிறது என்பதை யோசிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். சிறிய கோபதாபங்கள் பெரிய சிக்கலையோ பெரிய கஷ்டத்தையோ பெரிய மன வருத்தத்தையோ ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் எதிரிகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் பெரிய சிக்கலையோ பெரிய கஷ்டத்தையோ ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.